பெற்றெடுத்த தாய் தந்தையர் யார் என்று தெரியுமா? யாரு? நானா யார் என்று தெரியும்? யாரு என்ன அழகா இவ்வளவு அழகா இருக்கிறேனே, என்னை பெற்றது யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாரு? நான் தான் அழகு, நான் தான் அழகு. இந்த பவர் ஒண்ணு தாயா வேலை செய்யுது. பவர் அடிச்சு போட்டு அந்த போனா நாய்க்கு அடிச்சு போடும். இன்னைக்கு உனக்கு அப்படிதான் இருக்கும். தாய் தந்தை யாரு? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று தெரியுமா? சொல்லட்டுமா? அப்படியாக இருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் தன் தோல் நடுங்க தொடை நடுங்க பெற்றெடுத்த தாயாரின் பெயரா கலைவாணி சரஸ்வதி என சொல்லலாம். தந்தையார் எனக்கு தோளால் தொட்டில்கத்தில் தொடை மீது நடைபெறகி என்னை வளர்த்ததொரு தந்தையாரா பிரம்மதேவன், சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். எந்த ஊர் நீ? ஏண்டா எந்த ஊர் நீ? பக்கமா சங்கீரி. பக்கமா சங்கீரி. ஆமா. யாசாமி தேவாதி தேவருக்கு மகனாக பிறந்து கையெல்லாம் கஞ்சனா கட்ட களத்துல கொட்ட இப்படி சடமுடிக்க சன்னியாசிமா இருக்கிறீங்க, என்ன காரணம்? எதற்காக இந்த முனிவ வேடன்? என்ன தெரியுறீங்க? எதுக்குயா? என்ன காரணம்? அதுதான் சொல்றேன். நீ இல்ல என்ன காரணம் பிடிக்கிறீங்க? எதற்காக இந்த முனிவர் வேடம் கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறாய். தேவாதி தேவருக்கு மகனாக பிறந்து ஆமா கையில கஞ்சனா கட்ட ஆமா களத்துல உத்தரவாத மாலை கொட்ட ஆமா சடமுடிக்க சன்னியாசிமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்? என்ன காரணம் என்று தெரியுமா? தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? அன்று ஒரு நாளையில என்ன வேலை? அன்று ஒரு நாளையிலே தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? தினந்தோறும் நான் நந்தவனத்திற்கு சென்று நறுமலர்களை பறித்து வந்தேன். எதற்காக பறிக்கிறீங்க? எதற்காக என்றால் என்னுடைய தந்தையார் தாயாரின் பாதத்தை படிய வேண்டும். அட டெய்லி உங்களுக்கு அன்னாட அத்தான் வேலை. ஆமா. டெய்லி போட்டு அடங்கல. தந்தையார் தாயின் பாதத்தை படிய வேண்டும். அதற்காக நந்தவனம் சென்று நறுமலர்களை பறித்து வந்தேன். பூங்காவனம் சென்று புதுமலர்களை பூங்காவனம் சென்று புதுமலர்களை பறித்து வந்து என்னுடைய தாய் தந்தையின் பாதத்தை படிய வேண்டும். யாரு? தந்தையார் பிரம்மதாவனுக்கு. ஆமா. நான் அன்று ஒரு நாள் நான் சென்றேன். நந்தவனத்திற்கு பூக்களை பறித்து வரலாம் என்று சென்றேன். காலை பொழுதுல. ஆமா, காலை பொழுதில் சென்றவன். எதற்கு அந்த நந்தவனத்துக்கு போய் சென்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நந்தவனத்தில் அழகான கன்னி பெண்கள், நாட்டிய பெண்கள். ஆமா, கரியெடுத்தோம் தரிகெடுத்தோம் பரதநாட்டிய பெண்கள். பரதநாட்டியம் பரதநாட்டியம் இல்லடா, பரதநாட்டியம்.
ஐயோ பரதநாட்டியம் ஆடக்கூடிய தேவலோகத்தில் ஆண்டவருக்கு தேவலோகத்தில் தேவலோகத்தில் நாட்டியம் செய்யக்கூடிய நடன பெண்கள் அனைவருமே உடம்புல ஒட்டு துணி இல்லாம குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாச்சி விட்டு போன மாதிரி. ஆமா, சரி, குளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே அவர் அழகுல நான் மெய் மறந்து போயிட்டேன்டா. நந்தவனம் மலர் பறிக்க மறந்துட்டீங்க. ஆமா, நான் எதற்காக வந்து எந்த வேலைக்கு வந்தேனே நான் மெய் மறந்து அவர்கள் அவன் அழக நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாட்டியாட பெண்களை. ஆமா, காலை பொழுதில் சென்றவன் மாலை பொழுதாகிவிட்டது. இன்னுமே என்னுடைய தாய் தந்தையை காண செல்லவில்லை. அதற்காக நான் ஐயோ தாயின் தந்தையின் பாதத்தை படிய வேண்டுமே, இல்லை என்றால் அவர்கள் எனக்கு சாபத்தை கொடுத்து விடுவார்கள். அப்படி என்று மனதில் எண்ணி அதற்காக நான் என்ன செய்தேன், உடனடியாக சத்தியலோகம் சென்றேன். சத்தியலோகம் சென்று என்னுடைய தந்தையாராகப்பட்டவரிடம் என்ன கூறினேன் சுவாமி, அப்பா இன்று நந்தவனத்தில் பூக்களே பூக்கவில்லை என்று சொல்லிவிட்டேன். ஒரே பூக்கு கூட பூக்கவில்லை, மலர்கள் கூட மலரவில்லை என்று சொல்லிவிட்டேன். சின்ன பொய் சொல்லிக்கிறேன். ஆமா, ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். ஏப்பா சின்ன பொய், அவன் பெரிய பொய் அப்படி இருக்குது எனக்கு தெரியும். எப்படி? ஆமா, நீ வேலைக்கு போனீங்க. போவாதனா சென்னைக்கு வேலைக்கு நாங்க போவே இல்ல. என் போட்டால காமிச்சிய 18 தயிர் தான் 41 தயிர் போட்டுச்சு. அதானே அதுல என்ன சின்ன பொய், அதுல என்ன பெரிய பொய்? பேசுறதே பொய், அதுல என்ன சின்ன பொய் பெரிய பொய்ன்னு சொல்லி கேக்குறியா? பொய் தானே. ஆமா, இந்த ஊர்ல வந்து நின்னுகிட்டு இந்த ஊரு என்னது அப்படின்னா சின்ன பொய், இந்த உலகமே என்னது அப்படின்னா அது அந்தாசோடி பொய். ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய்யை நான் பேசிட்டேன். அதற்காக என்னுடைய தந்தையாராகப்பட்ட தந்தையாருக்கும் நான் யானை கண்ணு இருக்குது. ஞானக்கண் இருக்கிறது. என்ன போன போன அப்படி இல்லை, என்னுடைய தந்தையாருக்கு ஞானக்கண் இருக்கிறது. தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்தார் நாரதன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வயதில், இந்த சிறு வயதிலும் அடே நாரதா, 5 வயசுல அறியாத பருவத்துல, 5 வயசுல குழந்தை பருவத்துல நீ இப்பயே பொய் பேசுறா, நாளைக்கு பெரிய மனசானா எத்தனை ஊட்ட குடிச்சது பண்ண மாட்டேன். ஆமா, அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் எனக்கு என்ன சாபம் கொடுத்தார்? என்ன? தினந்தோறும் நீ ஒரு கலகம் செய்ய வேண்டும். கிழங்குலடா கலகம், அதாவது குசலம் ஊட்டணும். ஒரு ஊட்டு 2 ஊட்டாகும். ஆமா, அதாவது தினந்தோறும் ஒரு கலகம் செய்ய வேண்டும். அப்படி கலகம் செய்யவில்லை என்றால் உன்னுடைய வயிறானது வண்ணாந்தாளி போல உப்பும். உன்னுடைய சிரமாகப்பட்டதோ 1000 சுக்குகளாக வெடித்து சிதறும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்தாரடா தந்தையார். ஆமா, என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் அந்த சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த சாபத்தை வாங்கி கொண்டு ஐயோ என்னுடைய தந்தையாராகப்பட்டவரா இந்த சாபத்தை கொடுத்து விட்டார், என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரை தேடி சென்றேன். என்னடா பல நோடிட்டு இருக்கிற? ஒன்னாலப்பட்ட சிவபெருமானை நோக்கி போட. சரி, அவரு உனக்கு என்ன வராரு? அவர் எனக்கு என்ன ஆவராரு தெரியுமா? தாத்தா. ஆமா, என்னுடைய தாத்தாவாகப்பட்ட சிவபெருமானை நான் அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போன உடனே தாத்தகிட்டையும் நான் போனேன். அவர்கிட்ட போன உடனே அவர் என்ன சொன்னாரு? நாரதா, எதற்கும் அஞ்சாதே, என்னுடைய கையில் இருக்கிறது ஜபமாலை. இந்த ஜபமாலையை நோக்கி, ஆமா, இந்த ஜபமாலையை நோக்கி என்னை துதித்தால் போதும், உனக்கு கலகம் இருக்கும் இடம் தெரிந்துவிடும் என்று சொன்னார். அப்புறம் பிறகு எங்க போனீங்க? அடுத்ததாக எங்கு சென்று என்னுடைய யாரு கோபால கண்ணனாகப்பட்டவரிடம் சென்றேன். அங்க போய் என்ன சொன்னேன்? இந்த விஷயத்தை சொன்னேன். என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் எனக்கு சாபம் கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். நாரதா, எதற்கும் பயப்படாதே. என்னிடமோ என்ன புத்தகம்? என்ன? சூடாமணி புத்தகம். என்னிடமோ சூடாமணி புத்தகம் இருக்கிறது. இந்த சூடாமணி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போ. இந்த புத்தகத்தையும் நீ பார்த்த நாராயணா நாராயணா என்று துதித்துக் கொண்டிருந்தாலே நாராயணா நாராயணா
நாராயண சொன்னா எதற்காக நான் நாராயணா நாராயணா என்று கூறுகிறேன்? ஆ. உலகத்தில் உள்ள அனைத்து வீட்லயுமே நான் கலகத்தை முட்டுறேன். அடடா, அப்படி நாரதன் வந்தான் கலகம் செஞ்சு விட்டான் நாரத வந்தா கலகம் செஞ்சு விட்டான். அப்படின்னு கேவலமா பேசுவாங்க. அவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமா போயிருவான். அப்படி இப்படி எனக்கு சாபம் கொடுப்பாங்க. அடடடடட. இந்த சாபம் எல்லாம் என்னை வந்து சேருவே. அட நாராயணா நாராயணா சாபமெல்லாம் அங்க போய் சேர்ந்து நாராயணா நாராயணா என்று துதித்தாள். செய்தது கலகம் நீ, சாபம் என்னை வந்து சேரும். அடடா. அப்படி என்று நாராயணா நாராயணா என்று உச்சரித்துக் கொண்டிருப்பேன். சரி சரி. அப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து என்ன காரணம்? இன்னைக்கு எனக்கு வயிறெல்லாம் பானை போல உப்புது. அதுக்கு தலையெல்லாம் 1000 சுக்குகளாக அதுக்கு தான் கொல்லாம்பட்டி பைபாத்துல முட்டை போட்டா திங்காத வேவலின்னு சொன்னேன். என் பேச்ச கேக்குறியா? அப்படி இல்லடா, ஆ. இன்று கலகம் செய்ய வேணும்டா. என்னுடைய காலெல்லாம் வந்து தூணு போல வீடு போல வீங்கி விடும். அப்படித்தானே சாமி கொடுத்தாரு. ஆமா அந்த தெய்வத்தை நினைச்சு பெரிய ஆமா. அதை சாமி கும்பிடு. அம்மா தாயே பெரியாண்டிச்சி அம்மா ஓம் சக்தி. அதை நினைச்சுக்கிட்டு சரியா ரெடியா இருக்கிறேன். ரெடியா இருக்கிறீங்களா? தயாராக இருக்கிறேன். அந்த சாமி நினைச்சுக்கிட்டு இந்த ஆயால ஒரு கோடு போடு. பாரு எத்தனை போறீங்க? தாயா பாரு, இதுக்குதான் இந்த பப்புட நான் வேண்டான்னு அப்படிங்குது. ஏன் அதான் தெரியலையே. நீ அங்க போட்ட உச்சிரோடு விடுவாங்களா? ஏன் விட மாட்டாங்களா? நம்ம தூண்டி விட்டோம் வேற. நீ வந்து ஏ, உன்னை தான் அடிக்கிறதுக்கு போனவன். தூண்டி விட்டவனுக்கு அதிகமா தண்டனை கிடையாது. ஆமா, வெட்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். அப்படியா? அந்த ஆயால மட்டும் ஒரு கோடு போட்டுட்டுனா போட்டுட்டா பாஞ்சு பேத்தையும் அதிகமா உன்னைய கர்ணகமத்துல கட்டி வச்சு பிய்ய தள்ள தள்ள அடிச்சு விடுவாங்க. அந்த பெசல பீல 2 பீயா வந்துரும். கல்லிலே கலைவனத்தை கண்டிருக்கிறேன். இது என்ன கத்தியில் கலகம் வந்துருச்சா? இது கலகம் இல்லையா? கலகம் இல்லடா. ஆனா இப்ப எப்படி? எப்படின்னா, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குதுன்னா தொட்டலையும் ஆட்டி விடணும், பிள்ளையும் கிள்ளி விட்டுறணும். தாயார் வந்து கேட்டா தக்க பதிலையும் சொல்லணும். ஒரு பாம்பு போவோம், ஒரு பாம்பு போச்சுன்னா அந்த பாம்பு சாக கூடாது. பாம்பு எடுத்து தடியில அடிச்சோம்னா அந்த தடியும் உடையக்கூடாது, பாம்பு சாக கூடாது. அப்படியாப்பட்ட கலகம். ஆமா. இன்னைக்கு கலகம் எங்க இருக்குது? கலகம் எங்க இருக்குது தெரியுமா? கலகம் எங்க இருக்குது? அப்படியே மாணிக்கராஜனுக்கும் மாணிக்க வள்ளிக்கும் பிறந்த மரகத வள்ளியிடம் தான் கலகம் இருக்கிறது. மரகத வள்ளியாகப்பட்டவர் கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவளை பார்க்க போகணும். அங்க போயிட்டா கலகம் இருக்குது. போலாமா?